பரமாத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கண்ணனே தனக்கு சாரதியாக அமையும் பாக்கியம் பெற்றவன் தான் இந்த அர்ஜுனன். எத்தனையோ ஆபத்துக்களில் இருந்து அவரால் தப்பித்தவன். மகாபாரதத்துல கண்ணனுக்கு அர்ஜுனனை விட நெருக்கமானவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரின் மேல் வைத்திருந்த அளவில்லாத நம்பிக்கை, குருட்டுத்தனமான பக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பக்தி உள்ளவனா இந்த அர்ஜுனன் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். அது குருஷேத்திர போர் தீவிரம் அடைஞ்சிருந்த நேரம். நாளைக்கு அர்ஜுனனை கொல்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணியிருந்தாரு பீஷ்மர். பிதாமகரின் சபதம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால பாண்டவர் பக்கம் இருந்தவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பயந்து போனாங்க. அர்ஜுனன் மட்டும் இருந்தா கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா கௌரவர்களை யாருமே அசைக்க கூட முடியாது. அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சரியான உறக்கம் இல்ல. அடுத்த நாள் அவர் என்ன பண்றாருன்னா அர்ஜுனனை தேடி போறாரு. அவனை பாக்குறாரு. அவன் அப்பதான் தூங்கி எழுந்திருந்த மாதிரி தெரிஞ்சது. இது கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அர்ஜுனா, இன்றைய போரில் உனக்கு என்னவாகும் என நானே மனம் குழம்பி கிடக்கிறேன். உனக்கு எப்படி உறக்கம் வந்தது அப்படின்னு கேக்குறாரு. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விட்டேன். அதாவது என்னை நான் உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி எதை பற்றியும் எனக்கு எதற்கு கவலை? என் கவலை உன் கவலை அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். அந்த அளவுக்கு கிருஷ்ணரின் மேல் அர்ஜுனனுக்கு பற்று அப்படின்னு சொல்லலாம். பக்தி இருக்கிறவனுக்கு பயம் இல்லை இல்லைங்களா? இருந்தாலும் எந்த ஒரு உணர்ச்சியுமே அதிகமாக போகின்ற பொழுது அதை அடக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாருமே. ஆனா அதை மட்டும் அர்ஜுனன் புரிஞ்சிக்கவே இல்லை. உலகையே ஒரு குடையாக பிடிக்கும் வல்லமை பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட பக்கம் அப்படின்ற நினைப்பு அவனுக்கு ரொம்பவே உண்டு. அதனால எதை நினைச்சும் யாரை நினைச்சும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான் அர்ஜுனன். இந்த நம்பிக்கை வளர்ந்து வளர்ந்து கிருஷ்ண பக்தியில் தன்னை மிஞ்ச ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிருஷ்ணராலேயே அவனுடைய கர்வத்தை தாங்க முடியல. அந்த அளவுக்கு அர்ஜுனன் சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் தான் கிருஷ்ண பக்தியில் சிறந்தவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்க்காத பக்தியா? கோகுலத்தில் கோபியர்கள் எப்படி இருந்தாங்க கிருஷ்ணர் கிட்ட, ராதையின் பக்தி எப்படி இருந்தது? ஆக பக்தியின் உச்சத்தெல்லாம் அவர் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆகவே அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா அர்ஜுனனுக்கு எப்படியாவது பாடம் புகட்டணும், பக்தியில கூட கர்வம் வரக்கூடாது அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு தடவை அர்ஜுனன் துவாரகைக்கு தங்கி இருக்கிறான். அப்ப அவனை பாக்குறதுக்காக கிருஷ்ணன் அந்தி வேளையில போறாரு. அர்ஜுனன் கிட்ட கேக்குறாரு, அர்ஜுனா, அந்திவானத்தின் அழகில் சொக்கி கிடக்கிறாயா? ஆம் கண்ணா, அதில் கூட உன்னையே தரிசித்துக் கொண்டிருந்தேன். அர்ஜுனனின் குரலில் லேச பெருமிதம் தெரியுது. கிருஷ்ணர் கேக்குறாரு, என்னையா நினைத்துக் கொண்டிருந்தாய்? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? உன்னையே தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆதவன் மறைந்தாலும் அதன் ஒளி சிறிது நேரத்துக்காவது ஒளிர்கிறதல்லவா? அதுபோல் உலகில் எத்தனை தீயவனாக ஒருவன் இருந்தாலும் அவன் இறுதி கணத்தில் இப்பொழுதாவது இவன் திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கும். மறைந்த சூரியனின் கதிரை போல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாய். ஏனென்றால் அது உலகில் உள்ள உயிர்களிடத்தில் உனக்கு இருக்கும் பெருங்கருணை. அதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்படி அர்ஜுனன் சொன்னதும் கிருஷ்ணர் வாய் விட்டு சிரிக்கிறாரு. அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க, அதாவது சதா சர்வ காலமும் உனக்கு என் நினைப்புத்தான் என்பதை நிரூபிக்க விரும்புகிறாய். இதில் சந்தேகம் என்ன கண்ணா? நீயே எனக்கு எல்லாமும், அதன்படிதானே வாழ்கிறேன். அப்படியானால் என் மேல் செலுத்தும் பக்தியில் உன்னை மிஞ்ச ஆளில்லை என்கிறாய். தவறு அர்ஜுனா. உன்னையும் விட என் மேல் பிரியமுடன் கூடிய பக்தி செலுத்துகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கிருஷ்ணா, ஏன் இந்த விளையாட்டு? அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் அர்ஜுனன். இதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புறப்படு, என்னோடு வா. அது எந்த தேசம், யார், எவர் என்றெல்லாம் கேட்க கூடாது. சம்மதமா? அர்ஜுனனும் இதை கேட்டு ஒத்துக்கிறான். ரெண்டு பேருமே இப்ப கிளம்புறாங்க. எங்க போறாங்க இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசரோட அரண்மனைக்கு போறாங்க. கிருஷ்ணர் அப்ப வருவார் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் அவருடைய துணைவியாரும் அவரோட சின்ன வயசு பையனும் கிருஷ்ணரை நெஞ்சார வணங்கி வரவேற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பக்தியோட உபசரிக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா நேரடியாவே விஷயத்துக்கு வராரு. அவர் அங்கிருந்த அரசர்கிட்டையும் அவருடைய மனைவி கிட்டையும் அவங்களுடைய குழந்தையான சின்ன பையன் கிட்டையும் கேக்குறாரு, உங்களுக்கு என் மீது மாறாத பக்தி உண்டு அல்லவா? இப்படி கேட்டது அந்த மூணு பேருமே சேர்ந்து சொல்றாங்க, ஆம் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று கேட்டால் தருவீர்களா? உடனே அவங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க, உயிரையும் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. இப்படி கிருஷ்ணர் சொன்னதுமே அவங்க கேக்குறாங்க, என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நீங்கள் தானம் தரும்போது உங்கள் இல்லத்தில் ஒருவர் கண்ணிலும் துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. இப்படி கிருஷ்ணர் சொன்னதுமே அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க அதை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அர்ஜுனன் பார்த்துட்டே இருக்கிறான். இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற குழப்பத்தோடயே பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அரசர் கேக்குறாரு, பகவானே உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு.
அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு பாருங்க, உங்கள் பாலகனை இரண்டாக பிளந்து அவனுடைய உடலின் வலது பாகத்தை மட்டும் எனக்கு தர வேண்டும். இதை கேட்டதும் அர்ஜுனன் நினைக்கிறான், என்ன கொடுமை இது, கிருஷ்ண பரமாத்மாவின் திருவாயிலிருந்த இப்படி வார்த்தைகள் வந்தது அப்படின்னு சொல்லி நடுநடுங்கி போறான் அர்ஜுனன். ஆனா அங்க இருந்தவங்க முகங்கள்ல எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது. அதாவது அந்த அரசர் முகத்திலும் சரி, துணைவியின் முகத்திலும் சரி, அவருடைய மிகச்சிறிய பாலகனும் சரி, யார் முகத்திலுமே எந்தவித பதற்றமோ பயமோ கவலையோ சஞ்சலமோ எதுவுமே இல்ல. அர்ஜுனன் இதையுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா எல்லாரையுமே கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அரசர் முகமும் சாந்தமா இருக்கு, அரசியோட முகமும் சாந்தமா இருக்கு, பரவசத்தோடையும் பக்தியோடயும் இருக்காங்க. அந்த இளவரசன் கூட சாந்தமா தான் இருக்கான். ஆனா அவனுடைய கண்கள்ல மட்டும் கண்ணீர் வருது. இதை பார்த்த உடனே கிருஷ்ண பரமாத்மா கேக்குறாரு, அட இது என்ன, இளவரசனின் இடது கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறதே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சின்னஞ்சிறு பாலகன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. மன்னிக்க வேண்டும் பரந்தாமா, நீங்கள் என் உடலின் வலது பக்கத்தை கேட்டீர்கள். அது உங்களுக்கு பயன்படுகிறதே என்கிற திருப்தி ஒரு புறம். ஆனால் உங்களுக்கு பயன்படாமல் வீணாக போகிறோமே என என் உடலின் இடது பாகம் வேதனைப்படுகிறது. அதனால் எழுந்தது இந்த கண்ணீர். இப்படி அந்த சின்னஞ்சிறு குழந்தை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்லுது. இந்த நேரத்துல கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனனை அப்படியே திரும்பி பாக்குறாரு. எப்படி இருந்திருக்கும் அர்ஜுனனுக்கு, ஆடி போயிட்டான் அவன். என்ன ஒரு பக்தி இது, தன்னோட உடம்பு பொழக்க சொன்னதுக்கு அப்புறமா கூட அதை பத்தி கொஞ்சம் கூட பயப்படாம வருத்தப்படாம தன்னுடைய உடலின் இன்னொரு பகுதி பயன்படாம போகுதே நினைச்சு அழ முடியுமா? இவங்க பக்தியில நம்ம பக்தியெல்லாம் ஒரு கால் தூசுக்கு வராதே அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படியெல்லாம் கூட பக்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. உலகத்திலேயே நம்ம தான் சிறந்த கிருஷ்ண பக்தன் நினைச்சிட்டு இருந்தோமே, எவ்வளவு மோசமான ஒரு கர்வம் நம்ம மனசுல இருந்திருக்கு. சின்னஞ்சிறு பாலகன் அவனுடைய மனசுக்குள்ள கிருஷ்ணன் எந்த அளவுக்கு குடியிருக்கிறான், அது மட்டும் இல்ல தன்னுடைய குழந்தையை பிளக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட எந்தவித சலனமும் இல்லாத ஒரு பெற்றோர். இப்ப எல்லாமே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. கிருஷ்ண பக்தியில் நான் சிறந்தவன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டே ஓடி வந்து கிருஷ்ணருடைய காலில் விழுறான். கிருஷ்ணா என்னை மன்னித்து விடு, கிருஷ்ண பக்தியில் நான் சிறு பிள்ளை, என்னை விட உயர்ந்தோர் உள்ளார்கள் என்பதை நீ உணர்த்தி விட்டாய், மன்னித்து விடு மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டான் அர்ஜுனன். இப்போ கிருஷ்ணருடைய முகத்துல எப்போதும் அவருக்கே சொந்தமான பொன் சிரிப்பு, மென் சிரிப்பு. ஆக இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்வம் என்பது எதுலமே இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை அழிக்கக்கூடியதுதான் கர்வம். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பணம் வந்தா கர்வம் வந்துடும், சில பேருக்கு பதவி வந்தா வந்துடும், சில பேருக்கு வீடு கட்டினா கூட வந்துடுது கர்வம், சில பேருக்கு வாகனங்கள் வாங்கினா வந்துடும், சில பேருக்கு படிப்பினால் வரும். கர்வம் வருகின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தடுமாற்றம் வந்துடும். வாழ்க்கையில என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதே தெரியாது, தலைக்கால் புரியாம ஆட வச்சிடும். இப்படி கர்வம் வருகின்ற பட்சத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன நினைப்பு வருது அப்படின்னா, உலகத்திலேயே தான் தான் சிறந்தவன், தன்னை விட சிறந்தவன் யாரும் கிடையாது, தனக்கு கீழே தான் இந்த உலகமே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இது கடைசியில் அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா அதுல பாதாளத்துல கொண்டு சேர்க்கும். எவ்வளவோ உச்சத்துல இருந்தவங்களையும் ரொம்ப ரொம்ப ஆழமான பள்ளத்துல போட்டு புதைச்சிருக்கு இந்த கர்வம். உலகத்துல பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் கர்வத்தால் அழிஞ்சு போச்சு. சரி இதெல்லாம் விடுங்க, பக்தியிலையும் கர்வம் வரக்கூடாது அப்படிங்கறது தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கெல்லாம் உணர்த்துறாரு. ஆகவே கர்வம் என்பது எதிலும்